அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயத்துல நீம் கரோலி பாபாவினுடைய 8 பார்ட்டா நான் இன்னைக்கு போடுறேன். இதில நான் சொல்லப் போறதுல அ Facebookஓட ஓனர் வந்தது, அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் இங்க வந்துட்டு அவருடைய லோகோவே அந்த கரெக்ட்டா அந்த குரங்கு வந்து கிரீன் ஆப்பிள கடிச்சப்போ, அ அதையே அவர் லோகோவா வச்சுக்கிட்டாரு. ஆப்பிள் கம்பெனி ஓனர் அப்படின்றத பத்தி ரொம்ப சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ட்ரெயின் விஷயம். அவருக்கும் அந்த ட்ரெயினுக்கு சம்மந்தமான விஷயம். அப்புறம் போர்வை சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன் அந்த இடத்துல வந்து போர்வைய வச்சுட்டு, இங்கேருந்து அங்கே போகிறவங்க போர்வைய ஒண்ணு கம்பளி மெயினாக பிளாங்கெட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு, அந்த கோயில்ல வச்சுட்டு, திருப்பி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததா இருக்குதுன்றது அது வேற. ஆனா, நம்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு போறதுன்றது கஷ்டம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்க தானமா பண்ற விஷயத்துக்கு பிளாங்கெட் வாங்கி ஏழைங்களுக்கு குடுக்குறது, ஏழைங்களுக்கு ஒரு லிஸ்ட்லயே வந்து நீங்க உங்க வீட்ல ரொம்ப நெருங்கியவங்க, ரொம்ப வாங்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறவங்க, அதையும் நீங்க ஒரு கவுண்டிங்கா எடுத்துக்கின்னு அவங்களுக்கும் கூட வாங்கி தரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அ அதனால அந்த போர்வை சம்மந்தமான விஷயத்தையும் சொல்றதோட இல்லாம, அவர் பிறந்தது அந்த 11ன்ற நம்பர் அவர் கூட கனெக்ட் ஆகுற விஷயம். இந்த 59ன்ற விஷயம் அவருக்கு கனெக்ட் ஆகுற விஷயம். அ அது பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற விஷயம். நம்ம குரங்கு பார்த்தாலும், இல்ல ஹனுமன பார்த்தாலும், இல்ல அந்த 2 பறவைகள் அது குயில் தான். அதாவது நம்ப சில சமயம் வந்து அது குயில் மாரி கத்தாது. ஆனாலும் அது குயில் தான். அந்த வாய் பிளாக்கா இருக்குது, ஒயிட்டா இருந்து உடம்பு ஃபுல்லா டார்க் பிளாக்கா ஷைனியா இருக்கும். கண்ணு ரெட்டா இருக்கும். அது குயில். ஆனா, முதல் நாள் இவர நான் நினைக்கும்போது வந்த பறவை அந்த பிளாக் கலர்ல இருக்கிற மேல் வெர்ஷன் குயில் தான். ஆனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் நீம் கரோலி பாபாவே என்ன பண்ணாருன்னா, நான் அதிகமா உனக்கு காட்சி குடுக்குறது அந்த பெண் வெர்ஷனா தான் இருக்கும். நாளையிலேருந்து நீ என்ன அடிக்கடி வந்து நீ என்ன தான் ஆனா அது குயிலோட இதுன்னு தெரியாதுல்ல எனக்கு. அதனால தான் இத முதல்ல கண்ல காமிச்சு, அத போய் என்ன நெட்ல தேட வச்சு, அது இதனுடைய பெண் வெர்ஷன் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாரி இருக்கிறதுன்னு சொல்றத பார்த்த பின்னாடி, அது தெரிஞ்ச பின்னாடி அப்புறம் வந்து உட்காருது. அதுலேருந்து எனக்கு 4 முறை, இப்ப இன்னைக்கே ஒரு 2 முறை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது கரெக்ட்டா ஆப்பிளு நேத்து அவங்க கொண்டு வந்தாங்கல்ல பத்திரிக்கை கூட, அந்த ஆப்பிள எடுத்துன்னு போய் நிவேதனத்துக்கு வைக்கலான்னு கையில எடுத்துன்னு போம்போதே, அப்படி நேரா வந்து அந்த கையில என் ஆப்பிள் எடுத்துட்டு போறேன், வச்சு கற்பூரம் ஆர்த்தி காட்டுறதுக்கு. கரெக்ட்டா நேரா வந்து அந்த ஜன்னல் மேலே உட்கார அவங்க மாட்டாங்க. இந்த மாரி இந்த பறவைகள்லாம். அதாவது காக்கா மாரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பறவைங்க தான் நம்மளுக்கு கிட்டவே ஜன்னல் மேல உட்காரும். அது வந்து உட்காந்துட்டு அப்படி நான் என்ன செல்ஃபோன பார்த்தா பயந்துருது. அ அதனால வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு உட்காந்துருச்சு. அதையும் வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன். அ அது காட்டுறேன். ஆனா அதெல்லாம் நான் அந்த வீடியோ நெறைய காமிச்சுட்டேன். அந்த பறவை வரது, அப்புறம் மதுரையிலேருந்து அவங்க விஜயலட்சுமி அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் காமிச்சுட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த ஒயிட் அண்ட் பிளாக் அந்த பெண் வெர்ஷன் தான் அதிகமா காட்சி குடுக்குறாரு இவரு. அ கையில ஆப்பிள் எடுத்துட்டு போம்போது வேற கரெக்ட்டா வந்து உட்கார்ந்தாருன்றது ரொம்ப ஆச்சரியம். அப்ப ஆப்பிளுக்கும் இந்த பறவைக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அதே மாரி இப்ப நம்ம ஒரு குரங்கு பார்த்தா கூட கையில ஆப்பிள் இருந்ததுன்னா வாங்கி குடுக்கலாம். இல்ல குரங்கு அதிகமா இருக்கிற ஏரியாக்கள்ல யாருனா இருந்தாங்கன்னா, அப்ப அந்த குரங்குக்கு ஆப்பிள் வாங்கி தரலாம். அந்த ஆப்பிள் வந்து குரங்கு கடிக்கிறத அந்த ஆப்பிள் கம்பெனி ஓனர் பார்த்துட்டே இருந்து அதையே லோகோவா வச்சாருன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கிரீன் ஆப்பிளா இருக்கட்டும், அது ரெட் ஆப்பிளா இருக்கட்டும். ஆனா, அவர் வாழ்ந்த காலத்தில கூட அவர் ரொம்ப ஆப்பிள இது பண்ணி ஏன்னா அந்த இடம் அந்த இமயமலை கிட்ட ஒரு நைனிடால் நான் போட்டிருக்கேன் பாருங்க இங்க இமயமலை கிட்ட இந்த இடத்துல இருக்குது. மேலே ரெட் கலர் டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் அவர் கோயிலும் இருந்துக்குது, அவரும் இருந்திருக்கிறாரு நைனிடால். அந்த இடம். அந்த இடத்துக்கு போறத பத்தி அத கொஞ்சம் சொல்றேன். அதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் 9வது பார்ட் 10வது பார்ட்ல அங்க போனோம்னா எப்படி போணும்? அங்க தங்குறதுனா எப்படி தங்கணும்? அந்த மாரி விஷயத்த எந்த மாசத்துல போனா பெஸ்ட்டா இருக்கும்? அந்த மாரி விஷயம்லாம் இப்போ 9வது பார்ட் 10வது பார்ட் அதில சொல்லிக்கிறேன். இதில 2டே 2 விஷயம். ட்ரெயினு, போர்வை நமக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? நம்ம எதெல்லாம் பார்த்தா நம்ம வேண்டலாம்? நம்மளுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற போகுதுன்ற விஷயத்த எந்த விஷயங்கள பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல அவர் நம்மளுக்கு நம்ம சொன்னத கேட்டுட்டாரு, நம்ம கூட கனெக்ட் ஆயிட்டாருன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? அ அப்படின்ற விஷயத்துக்கு தான் நான் இப்போ இந்த வீடியோ இது பண்றதே. அ அவர பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு, இப்ப நான் இங்க தம்ப்நெயில்ல போட்டது மொத்தமே அப்படியே நீங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த தம்ப்நெயில்ல போட்ட மொத்த விஷயமே அவர் கூட கனெக்ட் ஆன விஷயம், அற்புதமான விஷயம். அதில இன்னொரு சூப்பரான விஷயம், திருவண்ணாமலை இதில ஒரு சித்தர் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கும் அந்த விஷயத்துக்கும், இவருக்கும் திருவண்ணாமலைக்கும் இவருக்கும் சம்மந்தப்படுத்தி நான் புரிஞ்சுக்கணுன்னே எனக்கு காட்டப்பட்ட சித்தர். அப்புறமா இன்னும் சூப்பரான விஷயம்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அ அதாவது விஷ்ணுவும், சிவனும் இணையிற விஷயமா இவர் இருக்கிறாருன்ற விஷயத்த, நான் என்ன ஒரு விதமா கண்டுபிடிக்க வச்சாரு அத.
அந்த பற்றிலாம் வீடியோவெல்லாம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு அவரை பற்றி நான் சொல்கிறேன். 1900 அதாவது 1900 பீரியடில், அதாவது 900லேருந்து சம்திங் இருக்கலாம், அது அவங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் இவருடைய பெயர் வந்து லக்ஷ்மண் நாராயணன் சர்மா. 1900 அதாவது 1900 சமயத்தில், அதுலேருந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்ட் வருஷம் இல்லைலாம் அப்போ தான் இருந்திருக்கலாம். அதே மாதிரி 1973 வருஷம் 1973 செப்டம்பர் மாதம் 9வது மாதம் 11ஆம் தேதி போயிருக்காரு. 11 நம்பரும் 9 நம்பரும் செப்டம்பர் மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில், அதாவது ஆவணி மாதத்தினுடைய அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி இவர் குரு பூஜை, அவர் இது நீரிழிவுனால சர்க்கரையினால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு 1973. அவரை பின்பற்றுவரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஜ்ஜி அப்படின்னு அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்கள நம்ம எப்படி சித்தர்களை இது பண்ணுறோமோ அவங்க ஜின்னு சொல்லிடுவாங்க. பாபா ஜி, பாபான்ற பேர் எல்லாருக்குமே சித்தர்கள் பேருங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்க பாபா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜி சொல்லுவாங்க. மகாராஜ்ஜி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த அனுமனினுடைய பக்தராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை விவரிக்கும் போது இவர் தான் அந்த ராமாயணத்தில் இருந்த அனுமன், முக்கியமாக சீதை கிட்டலாம் போய் பேசின அந்த ஹனுமனுடைய அந்த ஜென்மத்தினுடைய அந்த ஆத்மா தான் இந்த ஜென்மத்தில் இவர் இதுவாக பிறந்திருக்கிறாருன்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது இவரே போய் சீதைக்கிட்ட இது பண்ண மாதிரி அந்த ஒரு உணர்வோடு அவர் கண்ணில் தண்ணி வடி அந்த விஷயத்தை பற்றி எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவருக்கு இது இருக்குது. அந்த உண்மையிலேயே அந்த ஹனுமன் ரூபமாக இவர் இருந்திருக்கிறாரு அந்த பிறவியில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அதனால தான் இவருடைய அந்த சண்டிங் மந்திரமாக ராம் 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 இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் என்னென்ன ராமர் படம் கூட நம்ம கண்ணில் பட்டு தானே அப்படி நினைக்கலாம். இல்லை இவருக்காக வேண்டி நம்ம ஹனுமன் ராமர் பக்கத்தில் வச்சு ஒரு நீம் கரோலி பாபான்னு எழுதி வச்சுக்கலாம். இல்லை நீம் கரோலி பாபா ஃபோட்டோவே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் ராமர் படமும் ஹனுமன் படமும் ஒன்றா வச்சு கூட நம்ம அது பண்ணலான்றதெல்லாம் இருக்குது. 11 வயசில் 11ன்ற நம்பர் இவர் கூட கனெக்ட் ஆகுதுன்ற விஷயத்துக்காக இதை சொல்கிறேன். 11 வயசில் பெற்றோரால் இவருக்கு திருமணம் செய்ய வைக்க. அப்போல்லாம் ரொம்ப மகாபாரத்தில் வர மகாராஜா அவங்கெல்லாம் கூட சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தவறாக எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வாழ்வு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த திருமண வாழ்க்கை தான் அடுத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும், அந்த வாரிசுகளை உருவாக்கும். குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஒரு தனி மனிதன் வந்து அவன் வீட்டு குடும்பத்தை அவன் நல்லா நடத்துறதுக்கு அவனுக்கு கல்யாணம் முக்கியம். ஒரு நாட்டளவில் அரசனாக இருக்கும்போது அவனுக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணும்போது எப்படி வந்து உங்களுக்கு இவர் பீஷ்மர் வந்து இவங்களும் சத்தியவதி கிட்ட போய் சொல்லும் போது அந்த 2 பேருக்கும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இன்னாதான் அவன் தான் பட்டத்தில் போயிட்டு உட்கார போகிறான்னா கூட, இளவரசனாக போயிட்டு அவன் தான் வந்து உட்கார போகிறான்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த ராஜ்யம் பொறுப்பு இதெல்லாம் வந்து திருமணமாகி குழந்தை பிறகுது இதெல்லாம் இருந்து அவங்களுக்கு வில்வித்தை இதெல்லாம் சொல்லி கொடுத்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நிறைய வாரிசுகளை பெருக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும், பொறுப்பாக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குன்ற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்கள். அதனால் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அவர் பிறந்த பீரியடும் அப்படி இதில் பிறந்தார், 1900s பிறந்த இதுன்றதுனால 11 வயசில் பெற்றோரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டு, ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு சாதுவாக தான் மத துறவி மாதிரி தான் போயிடுறார். அப்புறம் அவங்க அப்பானுடைய ரொம்ப வேண்டுகோள் பேரில் அவர் வந்து ஒரு நிலையான திருமண வாழ்க்கையை வாழணும்னு வீடு திரும்பி வராரு. அவங்க அப்பா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால வராரு. அவருக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும் பிறகுறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த மகள் எல்லாம் எப்படி அவரை அதே மாதிரி ஃபாலோ பண்ணவங்களா இருப்பாங்களா, எங்கே இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியல. அப்புறம் ஃப்யூச்சரில் தெரிய வந்தால் சொல்கிறேன். அப்போ வந்து பாபா அவருடைய பேர் வந்து லக்ஷ்மண் தாஸ். 2வது அவருக்கு அந்த ராமன்ற கூட கனெக்ஷன் இருந்துனே இருக்குது. அதுக்கு முன்ஜென்மத்தில் ஒரு ஹனுமனுடைய அந்த சீதாதேவி கூட இது பண்ண அந்த ஹனுமனுடைய ஆத்மாவாக தான் இவர் இருக்கிறாரு. ஆனால் இவருடைய பேர் லக்ஷ்மண் தாஸ்ன்னு வச்சுருப்பார். இந்த பெயர்கள் எல்லாம் கனெக்ஷன் இருக்குதுன்னு நமக்கெல்லாம் கூட எனக்கு இப்போ பிரபஞ்சமாக ஒரு விஷயம் ஒன்று காமிச்சிது. அதாவது மகாபாரதத்தில் வந்து இப்போ நான் நேற்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, செல்வம் என்றவருக்கும் எனக்கும் கர்ம தொடர்புக்குது. அவர் தான் நீம்கரோலி பாபா பற்றி நான் பறவையை பார்த்தப்போ செல்வம் என்றவர் பத்திரிகை எடுத்துன்னு வந்தார், அதில் ஆப்பிள் வச்சு எடுத்துன்னு வந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது கூடவே எனக்கு ஒரு விஷயம் ஒன்று காட்டுச்சு. அது என்னதுன்னா, மகாபாரதத்தில் சால்வன் வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அம்பா விரும்பி ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது போகும் பார்த்தீங்களா, பீஷ்மர்னால பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, பீஷ்மர்னால பிரச்சனை வந்து அந்த சால்வனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போகும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி செல்வம் என்ற பேர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஃப்யூச்சரில் எழுத போகிற புக்ஸுங்களில் வரும் அது. இப்போ நான் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. அந்த செல்வம் என்ற பெயர் கொண்டவங்களுக்கெல்லாம் அந்த சால்வனோட சம்மந்தம் இருக்குது. அந்த சால்வன் அந்த ஜீன்லேருந்து ஒரு சின்ன இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காட்டுச்சு எனக்கு பிரபஞ்சமாக. அந்த மாதிரி தான் இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த லக்ஷ்மண் இவருக்கு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இவருக்கு அந்த ஹனுமன்ன்றதுக்கும் ராமன்றதுக்கும் ராம்ன்ற மந்திரத்துக்கும் அதே சமயத்தில் இவர் அந்த நிறைய 100 150 கோயில்கள் இவராலேயே கட்டப்பட்டதும் இவருக்காக கட்டப்பட்ட கோயில்களும் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஆனால் இமயமலை நெருங்கி அங்கே தான் இருக்குது. அங்கே தான் அவருடைய ஃபோர்ஸ் ரொம்ப அவருடைய எனர்ஜி இருக்குது, இமயமலை கிட்ட தான். ஆனாலும் நம்மளால் இந்த இடத்துல நம்ம சொல்ல விஷயங்களை வச்சு அவரை நம்மளால் இந்த இடத்துக்கு ஈர்க்க முடியும். அதை பற்றி நம்ம டீப்பாக நினைக்கும் போது இந்த பறவை மூலமாக தான் இது ஏஷியன் ஃபுல்லாகவே இருக்கிற பறவை. வேறு எதனா இங்கே இருக்கிற பறவையை காமிச்சிருக்கலாம். அது ஏஷியன் அப்படியே அந்த இமயமலை கிட்ட வர ஆல்மோஸ்ட் அதை சுற்றி இருக்கிற ஏஷியன் குயில் தான் அதுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துது பாருங்கள். அது மாதிரி அந்த லக்ஷ்மண் என்ற பேர் என்னென்னா உண்மையிலே அந்த அந்த ஹனுமனோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால பிரபஞ்சம் தான் பேர் வைக்கும் எப்பவுமே. உங்களுக்கு என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை நீங்கள் வைக்கல, உங்கள் அப்பா அம்மா வைக்கல, பிரபஞ்சம் உங்கள் மூலமாக அந்த பேர் உங்களுக்கு வைக்குது. அந்த பேருக்கும் முன்ஜென்மத்துக்கும் ஒரு சம்மந்தங்குது. அந்த பேருக்கும் ராமாயண நீங்கள் எல்லாருமே இந்த வியூவர்ஸாக இருக்கிறவங்க இல்லை யாருன்னா இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே ராமாயணத்துக்கு கூடவும் மகாபாரத கூடவும் அதுக்கு ஒரு முருகர் காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கல. ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற மாதிரி முருகர் பீரியடுக்கு அப்படி ஒரு பேர் இல்லை. அது ரொம்ப அதுக்கும் முன்னாடி பீரியடாக இருக்கிறதுனால அந்த பீரியடுங்களில் எந்த புராண கதை இருந்ததோ அதில் நீங்கள் யாரோ ஒரு ஜீன்லேருந்து தான் பிரிஞ்சு வந்துக்கிறீங்க. லட்சம் கோடி பேர் வரலாம். அத்தனை துகள்களுக்கும் மூலமாக அந்த ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ அந்த முருகர் காலத்து விஷயத்துலையோ ஒரு ஜீனாக நீங்கள் உங்களுடைய ஜீனுக்கு தொடர்பு இருக்கும். அதுக்கு தொடர்பாக தான் பெயர் வைக்கப்படும். பிரபஞ்சம் தான் அந்த பெயரை வைக்கும். அந்த மாதிரி தான் இவருக்கு லக்ஷ்மண் என்ற பேர், லக்ஷ்மண் தாஸ் என்ற பேர் சொல்கிறாங்க. 1958 தான் அவர் வீட்டை விட்டு வட இந்தியா முழுவதும் போகிறார். அந்த பசங்கள்லாம் பிறந்த பின்னாடி. அது 1958 நடுவில் வர 95 ஆகமத்தில் இந்த 9 நம்பரும் 5 நம்பரும் இவர் கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்குதுங்களா. அவரது வாழ்நாளில் கைஞ்சி அப்படின்ற ஒரு பிருந்தாவனத்தில் 2 முக்கியமான ஆசிரங்களை கட்டினது. அதுக்கப்புறம் 100க்கு மேற்பட்ட கோயில் கட்டினாங்கன்னு வச்சுங்க. ட்ரெயின் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ நான் ட்ரெயினில் ஒரு முறை அவர் பயணம் செய்யும்போது டிடி என்ன பண்ணுறாருனா, இவர்கிட்ட டிக்கெட்டுக்கு தான் அப்படின்னு கேட்குறாங்க. இதே சேம் விஷயம் தான் மானுசாமிக்கு நடந்தது. ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இவருக்கு பேரே நீம் கரோலின்னு வந்ததுக்கு பேரே அந்த ஊரே பேரே வந்துடுச்சு இவருக்கு எப்போவுமே. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ட்ரெயின் விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. அவர் டிக்கெட் எடுக்கல. ஆனால் டிடி அவர் ட்ரெயின்லேருந்து இறக்கிறார். அதுக்கப்புறம் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரெயினும் நகரவே மாட்டேங்குது. அப்போது டிடி என்ன பண்ணுறாருனா, மகாராஜ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவர் ஒரு மகானு, நீங்கள் அவரை இறக்குறதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லும்போது அப்புறமா மன்னிப்பு கேட்ட பின்னாடி அந்த ட்ரெயின் அதில் உட்காந்துன்னு போனப்போ அது மூவ் ஆகுது. அந்த இடம் பேர் நீம் கரோலின்ற இடம் தான். அதனால தான் அதுக்கு நீம் கரோலி பாபான்ற அந்த ரயில்வே நிலையமே நீம் கரோலி அந்த இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷனையே அவர் கட்டணும், அந்த பேர்லேயே கட்டணும்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப பண்ணவும் பண்ணுறாங்க. இவருக்கு பேரே நீம் கரோலின்னு வந்ததுக்கு காரணமாக அந்த ட்ரெயின் மேட்ரு தான் முக்கியமாக இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் போர்வை விஷயத்துக்கு வரேன். ஆனால் இப்போ இந்த ட்ரெயினுன்னு கேள்விப்பட்டீங்கல்ல, இப்போ இவங்களோட சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள், நீங்கள் ஒரு ட்ரெயினை கண்ணில் பார்த்தாலோ இல்லை நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணாலோ, அது மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், வேறு எதனா ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வேறு எப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ட்ரெயினில் நடந்த நேற்று நான் சொன்னேன் பாருங்கள், அந்த செல்வம் என்றவர் கூட எனக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன வயசில் என் பையன் 1.5 வயசு குழந்தையாக இருந்தப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன் பாருங்கள். அது ட்ரெயினில் நடந்த விஷயந்தான் அது. அந்த செல்வம் அதுக்கப்புறம் நடந்த செல்வம் என்ற பெயர்கள் கொண்டவர்கள் கூட எனக்கு என்ன கர்மப்பதிவு அப்படின்றது, செல்வம் என்ற பெயர் கர்மப்பதிவுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேற்று அவர் அதை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. அந்த நான் கரெக்டாக இருக்கும்போது ஆப்பிள் அவர் கொண்டு வர்றது, அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அவருக்கு ஃபஸ்ட்டு பையனுடைய இதுக்காக கொடுத்த அதே தட்டு வச்சு கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கேன். 2வது பையனுடைய கல்யாணமும் இதே வருஷம் நடத்துகிறாரு. அதே மாதிரி தட்டு அதே பேர் போட்டு டேட்டெல்லாம் போட்டு அந்த மணமக்கள் பேர் போட்டு அந்த பத்திரிக்கை ஆப்பிள் அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வராரு.
அந்த மாதிரி அந்த கங்கான்றது வேறு ஒரு தொடர்பு இருக்குது அதில். நான் சொல்லியிருந்தேன் அந்த கங்கை நதியை பற்றி ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு கங்கா ஸ்வீட்ஸில் இருந்து வச்சு எடுத்துகிட்டு வர்றார். நிறைய இந்த கங்கை நதியை பற்றி நான் தெரியணும்னா கங்கா ஸ்வீட்ஸு கங்கை அப்படி காட்டும். ஏன்னா அதுதான் நம்மளை சுற்றி நிறைய கங்கான்ற பேரில் இருக்குது. காவேரியும் என் கூட சம்மந்தங்குது. காவேரிக்கும் எனக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்போ காவேரின்றதெல்லாம் எப்படி காட்டும்னா ஹாஸ்பிட்டல் காவேரி காட்டும். ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெங்களூரில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்னையில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த காவேரின்றது வரும்போதெல்லாம் எனக்கு என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலாக கனெக்ட் ஆகி காட்டும். இந்த கங்கான்றது வரும்போதெல்லாம் இந்த ஸ்வீட்டு கங்கா ஸ்வீட்ஸு அப்படி காட்டும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கங்கை காவேரி ரெண்டுத்துக்கு கூடவே எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது மாதிரி அந்த கங்கை காவேரி உங்களுக்கெல்லாம் கூட தொடர்பு இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடிச்சா தான் தெரியும். உங்களுக்கு யமுனா ஒருவேளை அதிகமாக கனெக்ஷன் இருக்கலாம். அதெல்லாம் கர்ம தொடர்பாகவும் முன்ஜென்மத்திலையும் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை. உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நதி பேர் இருக்கலாம், பொன்னி நதி இருக்கலாம், உங்களுக்கு யமுனா நதி இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு நதி கூட இருக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் வச்சு கவனிக்கும்போது உங்களை சுற்றி நடக்கிறது நீங்கள் கவனிப்பீங்கன்றதுக்கு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும். அது மாதிரி மகராஜனுடைய அந்த போர்வை விஷயத்துக்கு வந்துட்டுங்களா, நான் போர்வை வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அவருனாவே போர்வை போத்திட்டு இருக்கிறாரு, போர்வை சித்தர்னு சொல்லலான்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இவருக்கு பேரே போர்வை வேல். இன்னும் சொல்லப்போனால் முருகர் பேர் வேறு ஜாயின் ஆகிட்டு போர்வை வேல்னு ஒரு பேர் இருந்துக்குது இவருக்கு. இவர் கம்பளி வேல். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தான் போர்வைன்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க கம்பளிவேல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நார்த் சைடில் இவர் பேரை கம்பளிவேல் பாபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடி ஒரு வழியாக முருகர் பேர் அதில் வேலுன்னு ஜாயின் ஆகுது, அது ஒரு சந்தோஷம் எனக்கு. கம்பளிவேல் பாபா நார்த் சைடில் இவரை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னென்னா, பதேகார் அப்படின்ற ஒரு ஊரில் இவர் மேலே ரொம்ப பக்தி இருக்கிறாங்க. ஒரு தம்பதியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு இவருடைய வீட்டுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு இவரை கூப்பிட்றாங்க. அவர் தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் ஒரு கடவுள், இவர் ஒரு பயங்கர குருமார் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாயிடுது. அவர் நம்ம வீட்டில் தங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படுக்கையை அமைக்கிறாங்க. ராத்திரி என்ன ஆகுதுன்னா, இவருடைய குரல் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் அவங்களுக்கு அந்த சமயம். அந்த சமயத்தில் இவங்க கூப்பிட்டது, இவர் வர்றது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக போகுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு படுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க. இவர் ஒரு போர்வையை கொண்டு வராரா, இல்லை அவங்களே ஒரு போர்வையை ஏற்பாடு பண்ணி வச்சாங்களா தெரில. ஆனால் கண்டிப்பாக அது அந்த இடம் பயங்கரமான பனிப்பிரதேசமான இடம்ன்றதுனால கட்டாயம் பிளாங்கெட்டாக தான் இருக்கணும். இவர் மடித்து இவங்ககிட்ட கொடுக்குறாரு. போர்வையை நீங்கள் திறக்காமல் இங்கே கங்கா வந்துடுச்சு பார்த்தீங்களா, அவங்க போர்வையை நீங்கள் திறக்காமல் கங்கையில் வீசுங்க. போர்வையை நீங்கள் நேற்று திருவண்ணாமலையிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த கங்கு கனல் கங்கா ஸ்வீட்ஸ்ன்னு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இவருக்கும் சிவன் விஷ்ணுவுக்கும் சம்மந்தங்கிறது கண்டுபிடிச்சேன் இந்த 2-3 நாள் கார்த்திகை தீபத்தை அப்போவே. அதே மாதிரி கங்கை நதி இவர் கூட சம்மந்தங்குதுன்றது காட்டிக்கிட்டே இருக்குது எனக்கு 3 நாளாக. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போர்வையை நான் மடித்து கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டு நீங்கள் அதை திறந்து பார்க்காம நீங்கள் கங்கையில் வீசி அடிச்சிடணும் அப்படின்னு இந்த சொல்கிறார். அவங்க கூப்பிட்டதே இவர் சாமிஜின்றதுனால தான். அவர் என்ன பண்ணுவார், எப்பவுமே சாமிஜிங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு அப்படி கூப்பிட்டு வரதுன்றதே அதிசயம். அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அப்படி வருவாங்க. வரத்தோடு இல்லாமல் சில விஷயங்களை பண்ணாங்கன்னா அது பின்னாடி ஒரு காட்டும். அதில் இதை வச்சு இங்கே வைங்க, இதை இப்படி பண்ணுங்க, எப்படி கொடையை சித்தர் வெத்தலையை கொடுத்து கொடையை எடுத்து அவர் தலை மேலே வச்சாருங்களே செல்லப்பா சாமி மேலே, அந்த மாதிரி இவர் அந்த இது நீங்கள் திறக்காமல் அது கங்கையில் வீசிடணும், நான் கொடுக்குற அந்த பிளாங்கெட்டை அப்படின்னு சொல்கிறார். அப்படி செய்யும்போது அங்கே இருந்த அந்த போர்வை அவங்க சொன்ன மாதிரி பிரித்து பார்க்கல, ஆனால் ஆர்வமாக தான் இருக்குது. இதை பிரித்து பார்க்கணும், அவர் பிரித்து பார்க்காத கங்கையில் போடுன்னு சொன்னாரே, நம்ம இது எப்படி பார்க்கணுமே இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே. ஆனால் என்னன்னா அந்த கங்கையை நோக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஆகுது, அந்த போர்வை கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஆகுது, கனமாக வருது. ஆனாலும் அதை அவர் சொன்ன மாதிரி திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில் வீசி போட்டுடுறாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றிய தம்பதிங்க ஒரு இளம் ஒரு மகன் வீடு திரும்பி, அது ஒரு ராத்திரி எதிரிகள் அவங்கள நோக்கி சுடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு போர்வை தன்னை நோக்கி பாதுகாப்பது போல உணர்வு அவருக்கு வந்ததாகவும்,
ஒரு போர்வை என்னை நோக்கி பாதுகாப்பு தான் வந்ததாகவும், அது எந்த தோட்டாவும் என்னை தொலைக்காத மாதிரி அந்த போர்வை என்னை சுற்றிக்கிச்சு. அந்த போர்வையை தாண்டி அந்த தோட்டா என்னை வந்து தொலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கிட்ட இவர் சொல்கிறார். அந்தீங்களா கரெக்ட் கரெக்ட். பின்னாடி அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா, இவங்ககிட்ட வந்து சொல்லலை. ஒரு மாதம் பொறுத்து இவங்களுக்கு தெரியுது அந்த நிகழ்ச்சி. ஒரு மாதம் பொறுத்து இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அவங்களுக்கு கங்கையில் எடுத்துன்னு போயிட்டு வீசி போடுறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி நடந்திருக்குது அந்த விஷயம். இவங்க காதுக்கு வருது அந்த விஷயம். நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்ற மாதிரி விஷயம் இதுங்கெல்லாம் சுற்றி நடக்கிற டேட்ஸுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, கலரு, இந்த பொருள், இந்த குரங்கு இது பார்த்தாலோ, அந்த பறவை பார்த்தாலோ, இந்த 59 பார்த்தாலோ, இந்த ராமர் படம் பார்த்தாலோ, இல்லை அந்த இந்தியாவினுடைய அந்த மேலே இருக்கிற அந்த நைனிடால் இடமா இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை அனுமனாக இருக்கட்டும், இந்த ஆப்பிள் லோகோ, அந்த ஃபேஸ்புக் லோகோ, இதுங்கெல்லாம் ஏன் நான் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ இவங்களுக்கு நடந்தது பார்த்தீங்களா அந்த போர்வை விஷயம். போர்வை வந்து அவர் வந்து மடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. அவன் வெயிட் ஏறினே போகுது. ஆனாலும் பிரிக்காமல் எடுத்து போட்டுடுறாங்க. அது ஒரு இரவு, அது ஒரு டேட் அவங்களுக்கு தெரியும். ஒரு மாதம் பொறுத்து அவங்களுக்கு தெரிய வருது. இராணுவ வீரர்கிட்ட வந்து மாட்டி போர்வையில் குண்டு தொலைக்கிற மாதிரி வந்தப்போ ஒரு போர்வை வந்து அவங்க அந்த குண்டு தொலைக்காத மாதிரி காப்பாற்றப்பட்டுக்குதுன்றதுக்கு ஒரு மாதம் கழித்து இவங்க காதில் ஒருத்தர் விஷயம் சொல்கிறாங்க. அது என்னைக்கிடான்னு பார்த்தா அதே ராத்திரி அவர் வந்து தங்கினா அந்த டேட்டு அந்த ராத்திரி இரவு அப்படின்னு தெரியுது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில சித்தர்கள் ஞானிகள் அதை பண்ணுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய மகானாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய மனசில் வேறு வேண்டுதல்கள் இருந்தாலும் அதுவும் நிறைவேறுன்ற மீனிங் அது. உடனே கையில் பொண்ணும் பொருளும் எடுத்து கொடுத்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு நான் எல்லாம் கவனிக்கிறேன்றதுனால ஒரு விஷயம் பாருங்களேன். நேற்று இது அன்னைக்கு, அதாவது நவம்பர் 23 தான் சத்யசாய் பாபாவோடைய இது பிறந்த நாள் சொல்லிட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே சில நிறைய சமிக்ஞை காட்டிக்கிட்டே வருது. அந்த நாளுக்கு முன்னாடி 23ஆம் தேதி 26ஆம் தேதி 26ஆம் தேதி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து இதுவே கிடையாது, அவங்க வந்து இந்துவே கிடையாது. அவங்க ஃபோனில் நான் வந்து ஃபோட்டோஸ், ஏன்னா ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களும் எங்கன்னா டூரெலாம் போனாங்கன்னா அவங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க. நானும் வந்து எங்கன்னா இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு எங்களுக்கு போகும்போது தான் சாரீ கட்டிட்டு போகிறதோ, ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா போட்டுட்டு போகிறதோ போட்டுன்னு போவேன். அந்த மாதிரி எதனா ட்ரெஸ் போட்டுட்டு போனேன்னா நான் அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக எனக்கு 25ஆம் தேதியோ, நவம்பர் 23 சத்யசாய் பாபாவுடைய பிறந்த நாள் இல்லைங்களா, அதுக்கு 3 நாள் கழித்து ஒரு எனக்கு வந்து ஃபோன், அவங்க வச்சுட்டுருக்கிற ஃபோன் காஸ்ட்லி ஃபோன் பொழுது, இல்லை எல்லா ஃபோன்லேயுமே அப்படி பண்ணுமா தெரில, உங்களுடைய ஃபோட்டோலாம் சேர்த்து ஒரு கிளிப்பு என் ஃபோனே க்ரியேட் பண்ணியிருக்குது. ஒரு கொலாஜ் மாதிரி வீடியோக்கு இது மாதிரி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பர்த்டேவெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்குதுன்னு எனக்கு அனுப்பிச்சாங்க அவங்க 26ஆம் தேதி. அவங்க 26ஆம் தேதி அனுப்பும்போது என்ன எனக்கு அனுப்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எதை காட்டுதுன்னா, போன வருஷம் சிறுவாபுரி கோயிலுக்கு 6 செவ்வாய் நான் போனப்போ, முதல் செவ்வாய் நான் போனப்போ நான் ஃபஸ்ட்டு செவ்வாய் நான் போட்டுன்னு போன சாரீ அது காட்டுது எனக்கு. அதில் அவங்க 5-6 ஃபோட்டோ இது பண்ணியிருக்குது, வீடியோ இது பண்ணியிருக்கு, அனிமேஷன் பண்ணியிருக்கு. நான் இப்போ என்னுடைய ஃபோட்டோ எல்லாம் சேர்த்து அது ஃபோன்லேயே அப்படி க்ரியேட் ஆகும் போல் யாரன்னா நிறைய பேருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அப்படி தானாகவே க்ரியேட் பண்ணும் போல் இருக்குது அது இயர் எண்டில். அப்போ அவங்க அந்த அதில் ஃபஸ்ட்டு மட்டும் டேட் பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு இப்போ அந்த போர்வை கதை மாதிரி தான் அது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மட்டும் அந்த டேட்டு அந்த அவங்க ஃபோன்லேருந்து இதுவாகிருக்கு. நவம்பர் 26னுக்குது. நவம்பர் 23 தான் உங்கள் சத்யசாய் பாபாவுடைய பிறந்தநாள். நவம்பர் 26 அந்த புடவையை காட்டுது எனக்கு. இந்த புடவையே இந்த துணிங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நான். இதுக்கும் கூட இது காரணம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு தான் நான் ஃபஸ்ட்டு வீக் செவ்வாய்க்கிழமை நான் அந்த புடவையை நான் கட்டின்னு போனேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டேட்டு பார்க்கவுடனே நான் பார்க்குறேன். ஓ அந்த ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வந்து 26 நவம்பர் 26. அப்போது சிறுவாபுரி முருகன் எனக்கு வந்து அவங்க மூலமாக எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. சிறுவாபுரி முருகன் எங்கே இருக்கிறாரு, அந்த ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு நம்ம இந்து மதமே கிடையாது. அவங்க எனக்கு அதை அனுப்புகிறாங்க. ஆனால் 26ஆம் தேதி எனக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள். ஏன்னா சிறுவாபுரி முருகன் என்னை ஞாபகப்படுத்துகிறாரு, போன வருஷம் இதே நவம்பர் 26 தான் நீ ஃபஸ்ட்டு செவ்வாய் என்னுடைய கோயிலுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு சிறுவாபுரி முருகன். இப்போ எப்படி அவங்களுக்கு ஒரு மாதம் பொறுத்து அந்த
இராணுவ இதுக்கு குண்டு தொலைக்காமல் அந்த போர்வை காப்பாற்றின நாள், அன்றைக்கி நைட்டு தான் அவங்க காப்பாற்றப்பட்டுக்கிறாங்க. அது நம்மக்கிட்டேருந்து போர்வை எடுத்துன்னு போய் நீங்கள் கூடுன்னு சொன்னது தான். அந்த போர்வையினால் அந்த இராணுவ வீரர் இவங்க நாள் குண்டு தொலைக்காமல் காப்பாற்றப்பட்டு இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரணும். அப்படி போர்வை கனெக்டன் ஆகிது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குடும்பத்தையே பாதுகாக்கிற ஒரு போர்வையை இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் போர்வை வாங்கி கொடுங்கன்னு. அந்த மாதிரி என்ன ஆயிருக்குதுன்னா, கம்பளிவேல் சித்தர் அப்படின்ற பேர் அங்கே கம்பளிவேல் பாபான்ற பேர் அவங்க அங்கே வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து ஒரு கம்பளி வாங்கி போய் அங்கே வச்சு அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஒரு முடியாத ஏழைங்களுக்கு இவங்களுக்கு அந்த கம்பளி வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்மளே கூட வீட்டில் ஒரு சால்வை உள்ளனில் இருக்குது, ஒரு பெருசாக பிளாங்கெட் இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னா எப்படி இந்த குடை சித்திருக்க குடை வச்சு வணங்குறோமோ. முக்கியமாக ஆப்பிள் ரொம்ப இன்றைக்கி நான் அந்த ஆப்பிளை வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறேன் அவர் எடுத்துன்னு வந்ததை. ஆனால் மறந்து போகுது எனக்கு. இன்றைக்கி தான் சரி வெள்ளிக்கிழமைக்கான வச்சு கும்பிடலான்னு கையில் எடுத்துன்னு போகும்போது அந்த பறவை வந்து உட்காந்துது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய அம்மா காக்கா 2014 தொடர்ந்து வருது. அதில் அப்பப்போ ஒரு 4 மாதம் காணாத போயிடும் அந்த காக்கா. இது கரெக்டாக அந்த காக்காவுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். நான் கரெக்டாக அந்த ஆப்பிளை கொண்டு போகிறேன். கரெக்டாக நான் ஆப்பிளை நிவேதனத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு கொண்டு போகிறேன். கரெக்டாக நான் வந்து இந்த ஆப்பிளை வந்து வெள்ளிக்கிழமை வச்சு நிவேதனம் கும்புறதுக்காக கொண்டு போட்டு வரேன். இங்கே தான் உட்காந்துது. அதாவது இந்த காக்கா உட்காந்துருக்கிற இடத்துல தான் உட்காந்துது. நான் அந்த ஆப்பிளை கொண்டு வந்துட்டு வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே என்னுடைய வேண்டுதல்லாம் ஒரு 3 நிமிஷம் சொல்கிற வரைக்கும் அங்கே உட்காந்துது. அதுக்கப்புறமா அது பறந்து போயிட்டு வந்துடுச்சு. கரெக்டாக இந்த காக்காவினுடைய பேக் சைடில் இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த காக்காவினுடைய தலைக்கு மேலே பாருங்கள், என் பக்கத்தில் வந்து உட்காந்துது. இந்த ஆப்பிள் நான் நீம் கரோலி பாபா, நீம் கரோலி பாபா, நீம் கரோலி பாபான்னு அப்படி சொல்லிக்கிட்டே எடுத்துன்னு வரும்போது இந்த காக்கா உட்காரத்தில் தான் உட்காந்துது. இப்போ நான் இந்த செல்ஃபோனை எடுத்த உடனே கொஞ்சம் 3 நிமிஷம் தொடர்ந்து சில வேண்டுதல்கள் வேண்டும்போது இங்கே தான் உட்காந்துது. இந்த மாதிரி ஜன்னல் மேலே அது உட்காந்ததே கிடையாது. இந்த மாதிரி வேறு பறவைகள் ஜன்னல் மேலே காக்கா தவிர வேறு எதுவுமே தைரியமாக உட்காராது. வீட்டு ஜன்னல் மேலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் புறாலாம் கூட உட்காரும். உங்களுக்கு பில்டிங்ஸ் மேலே எப்போவுமே வேற்று பறவைகள் அதிகமாக உட்காராது. இந்த ஆப்பில் நான் நீம் கரோலி பாபான்னு சொல்லிக்கிட்டே எடுத்துகிட்டு வரேன். இங்கே உட்காந்துது. நான் என் வேண்டுதல் முடிகிற வரைக்கும் கூட பேசாமல் வந்தது. இந்த செல்ஃபோனை கையில் எடுத்த உடனே அந்த பக்கம் அது போயிடுச்சு. ஆனால் இந்த காக்கா வந்து உட்காந்துருச்சு. இந்த காக்காவை நான் தொடர்ந்து பல வருஷமாக காமிச்சிட்ருக்கேன் வீடியோவில். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த காக்காவுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. இந்த காக்காவுக்கு ஆமாம், இதுக்கு எல்லாருக்குமே நம்ம வியூஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதே பரவாயில்ல 2014 தொடர்ந்து வருது. அதாவது 2014 வந்து கரெக்டாக அந்த வளர்த்த அம்மாவனுடைய செரிமனிக்கு முன்னாடி நாள் வந்து உட்காருது. கரெக்டாக அது அடையாளம் இருக்குது. ரைட் சைடு லெக்கு இருக்காது, வாய் இது அழகு ரொம்ப வளைஞ்சி இருக்கும். அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி அந்த அழகு உடைச்சிக்கும் தானாகவே. நம்ம நகம் தானாக இதாக மாதிரி அப்படி இருக்கும் பொழுது பறவைகள் சிலதுக்கு நீட்டமாக வளர்ந்தாலும் தானாக உடஞ்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி வளைவு ஷேப்லேயே தான் மறுபடியும் வளர்ந்து வரும். அதுக்கு சில சிம்பிள்ஸ் இருக்குது. அது கரெக்டாக இத்தனை வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நடுவில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 மாதம் காணாது போயிடும். அப்புறம் இப்போ தொடர்ந்து பல வருஷமாக 3-4 வருஷமாக கண்டினியூஸாக தான் டெய்லியே தான் வர்றது. ஆனால் முதல்ல ஒரு 4 மாதம் காணாது போயிட்டு அப்புறம் வந்தது ஒரு இன்பிட்வீனில் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான சமயம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமான சமயம் எனக்கு. அது அப்போது அந்த சமயம் வராமையே போச்சு ஒரு 4 மாதம். என்னுடைய வளர்த்த அம்மா ரூபமாக வர அந்த ஆத்மா அதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். எனக்கு ரொம்ப அந்த இது இருக்கிறதுனால அந்த ஆத்மா இப்போ எப்படி இந்த நீம் கரோலி பாபான்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீம் கரோலி பாபாவுடைய ஆத்மா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்குற சமயத்தில் இந்த பறவைக்குள்ளே அந்த ஆத்மாவாக வந்து அவர் உட்காராருன்னா, இதே சமயத்தில் இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொருத்தர் வேண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பறவையோ இல்லை அங்கே ஒரு இது ஹனுமன் குரங்கோ இல்லை போயிட்டு உட்காரும்போது அந்த ஆத்மாவாக அவங்களுக்குள்ளேயும் தெரியும். எத்தனை துகள்களாக எத்தனை ரூபமாக கடவுள் சித்தர்கள் இவங்க எல்லாமே பல ரூபமாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம கூட பல ரூபமாக இருக்கிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ அந்த சால்வன் விஷயம். சால்வன்ன்றதுக்கும் அந்த செல்வம் என்ற பேருக்கும் சம்மந்தங்குது. அந்த சாளுவ நாட்டு மன்னன் தானே சால்வன். அதுக்கும் இந்த செல்வம் என்ற பேருக்கும் சம்மந்தங்குதுன்னா, உலகத்தில் எத்தனை செல்வம் என்ற பேர் இருக்கிறவங்களுக்கும் அந்த சாளுவ நாட்டு மன்னன் சால்வனுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு அர்த்தம்.
அது வந்து அத்தனை பேராக நம்ம துகள்களாக பிறந்திருப்போம். இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ இதே மாதிரி துபாயிலையோ இல்லைன்னா சிங்கப்பூர்லேயோ இதே மாதிரி அதே அணுக்களோட துகளோடு பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு வாழ்க்கையில் மேஜராக நடக்கிற விஷயங்கள் நடந்திருக்கும். அது தொழில் வேறவா இருக்கலாம், அவங்களுக்கு வேறு எதனா வேறவா இருக்கலாம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில அந்த மகாபாரதத்தில் நடந்த மாதிரி சில விஷயங்களே தான் சிங்கப்பூரில் இருக்கிறவருக்கு அந்த செல்வம்ன்றவருக்கு ஒரு மாதிரி நடக்கும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறன்ற செல்வம்ன்றவருக்கு ஒரு மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ஆனால் அந்த என்ன கர்ம தொடர்பு படி அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இருக்குதோ அது ஏதோ ஒரு வகையில் கிராஸ் ஆகிட்டு போகும் லைஃப்பில். அது ஒரு முக்கியமான விஷயம். நேற்று இன்றைக்கி எனக்கு அது தெரிய வந்த விஷயம். இது வந்து போர்வை கொடுக்குறது இந்த ஆப்பிள், ஹனுமன், ராமர் படம், சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்த மாதிரி எனக்கு காமிச்சுதுன்றதுக்கு அந்த திருவண்ணாமலை சித்தர் விஷயமே ஒன்று கனெக்ட் ஆச்சு. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நம்மளுக்கு இப்போதைக்கு இவர் அடிக்கடி உங்கள் கண்ணில் என்னெல்லாம் காட்சி கொடுக்குதுன்னு பாருங்கள். இவர் ரொம்ப ராம் 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 சொல்லுங்கள். இவர் ஃபோட்டோவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இவருக்கு ரொம்ப சக்தி இது. ராமர் ஃபோட்டோவையும் வச்சுக்கோங்க, இல்லை ராமர் ஃபோட்டோ எங்கன்னா கண்ணில் படுதா பாருங்கள், ராம் ராம் சொல்லுங்கள். இவருக்கும் அந்த இதுக்கும் அந்த முன்ஜென்மத்தில் அந்த ராமர் பீரியடில் இருந்த அந்த ராமருக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹனுமனுடைய ஆத்மாவாக தான் இவர் நீம் கரோலி பாபா பிறந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் சுற்றி அந்த ட்ரெயினுக்கு உங்களுக்கு டெய்லி ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் என்ன கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க. இப்போ நான் எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவங்க கிளிப்பில் ஏன் அமிச்சாங்க, சிறுவாபுரி முருகன் எனக்கு சொல்கிறாரு, போன நவம்பர் 26 தான் நீ ஃபஸ்ட்டு செவ்வாய் அங்கே வந்தன்றத அவங்க மூலமாக எனக்கு காமிச்சிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும். அது ஏன்னா சும்மா காட்டிட்டு போகிறதில்ல, அதில் ஒரு மேட்ரு இருக்கும். உண்மையிலே ஒரு மேட்ரு இருக்குது தான் இருக்குது. ஆனால் பொது வழியில் நான் சொல்ல முடியாதுல்ல, அது பர்சனல் மேட்ராக இருக்குது இல்லைங்களா எனக்கு. அதனால் நான் சொல்ல மாட்டேன்றேன். இப்போ அந்த மெயின் விஷயத்தையே நான் சொன்னேன்னா, இந்த வீடியோ ஒரே நாளில் 1,00,000 பேர் பார்ப்பீங்க. அந்த 26 நவம்பர் 23 சத்ய சாய்பாபான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 19லேருந்தே சில விஷயங்கள் எனக்கு காட்டுது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே காட்டுது. அதை யாரோ செல்ஃபோன்லேருந்து அனுப்புகிறாங்க. போன வருஷம் சிறுவாபுரி முருகன்கிட்ட இதே செவ்வாய்க்கிழமை 26 தான் நான் போயிருக்கிறேன்றதுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கணும் தான் அவருக்கு கடவுள் எனக்கு அவங்க மூலமாக அதை காட்டுறாங்கன்றது எனக்கு புரியுது. ஆனால் சும்மா அது காட்டலை, அது வேறு ஒரு விஷயத்துக்காக காட்டுது. ஆனால் அந்த எந்த விஷயத்துக்காக காட்டுச்சுன்னே நான் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்திருந்தா இந்த வீடியோ 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்க. அது சொல்லவே முடியாது என்னால். அதனால தான் இன்றைக்கி 6 வருஷம் ஆகி கூட, என் சேனலில் 6 வருஷம் ஆகி கூட இன்னும் அந்த 1,00,000 தாண்டுறதுன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மகாபாரதத்தை விட மோசமான ஒரு கர்ம தொடர்போட அந்த ஜீனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் போல இருக்குது. நான் அந்த மகாபாரதத்துக்கு உள்ளேயே இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே ஏதோ ஒரு ஜென்ம ஜீன் கனெக்ஷன் இருக்குது எனக்கு. மகாபாரத ராமாயணத்துக்குள்ளேயே ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ சுற்றி சுற்றி அடிக்கிறதுனால சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்துட்டுருக்குறாங்க வீடியோவை, அப்போ அதனால் அது சொல்ல முடியாமல் போகுது எனக்கு. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதுங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த வணங்குறதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீம் கரோலி பாபா கிட்ட பயங்கர சக்தி வாய்ந்தவர்ன்றது நான் அடித்து சொல்கிறேன். அவ்வளோ பிரபஞ்ச கனெக்ஷன், அந்த உடனே காட்சி தர விஷயங்களே கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் கனகமுட்டி ஐயாவுக்கு இருந்தப்போ எனக்கு இருந்தது. அந்த காட்சி தரதும் பிரபஞ்ச ரீதியாக நம்மக்கிட்ட பேசுகிறதும் அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கும். அப்படி இருந்தாலே இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கடுவெளி சித்தர் இப்படி உலகளாவிய ரொம்ப தூரத்தில் அவர் இமயமலை சித்தராக இருந்தாலும் நீ நினச்சா உனக்கு இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இவர் சொல்லிக்கிட்டே இருங்க. 59 முறை ராம் 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 சொல்லுங்கள். 11 முறை நீம் கரோலி பாபா போற்றின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச ஆப்பிளை வச்சு கும்பிடுங்க. பச்சை கலர் ஆப்பிள் வேணால் வச்சு கொடுங்க, ரெட் கலர் ஆப்பிள் வச்சு கொடுங்க. குரங்க பார்த்தா ஹனுமனாக நினச்சிங்க. அவரை பார்க்கும்போது நீம் கரோலி பாபா பாருங்கள். நான் சொன்ன அந்த பறவை அந்த பிளாக் கலரில் இருக்குது குயில், அதனுடைய பெண் வெர்ஷன் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரல் ஆகுது. ஆனால் அதிகமாக காட்சி கொடுக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரல் தான் இவரை கும்பிடும்போது காட்சி கொடுக்குதுன்ற விஷயம். அந்த மாதிரி அந்த ட்ரெயின் விஷயங்கள் இதுங்க எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. அந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரோட்டில் போகும்போதோ இல்லை டிஜிட்டலாக நீங்கள் ஏதோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் லோகோ, அதுக்கப்புறம் ஆப்பிள் லோகோ, இதுங்க எல்லாமே நீங்கள் வணங்குறது கூட உங்களுடைய தொழில். நீங்கள் ஒரு பொட்டிக் வச்சுட்டு இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய வந்து மளிகை கடை வச்சுருந்துருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹனுமன் படம் வச்சுக்கிறதோ, அல்லது வந்து ஒரு பழம் வந்து ஆப்பிள் வந்து ஒரு 9 ஆப்பிளோ இல்லைனா 5 ஆப்பிளோ வச்சு கும்பிட்றதோ, பிளாங்கெட் வாங்கி இது பண்ணுறதோ, அப்புறம் நீங்கள் அந்த இதுலேயே அந்த இது மாதிரி முக்கியமான இடம் வச்சுட்டுருப்பீங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறதுல, அந்த இடத்துல ஒரு பிளாங்கெட்டே வாங்கி வச்சுக்கிறதோ, ஒரு சின்ன பிளாங்கெட்டோ இல்லை ஒரு ஷால்வை கம்ப்ளீட்டு கம்பளியிலான இதுவாக வச்சுக்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரில் வச்சுக்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டை யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வச்சு உங்களுடைய தொழிலோ இல்லை நீங்கள் ஜாபுக்கு இன்டர்வியூ மாதிரி ஒயிட் கலர் ஜாப் போகிறீங்களோ
அது கூட இந்த விஷயங்கள கனெக்ட் பண்ணி வணங்குங்க. இந்த விஷயங்கள தானமாவும் பண்ணுங்க. வச்சு கும்புற மாரி விஷயத்துக்கும் பண்ணுங்க. ஒரு கையில ஒரு சிம்பிளா வச்சுக்கிறதுக்கு ஹனுமன் இது போட்ட கீ வச்சுக்கிறது, நீம் கரோலி பாபாவ நினைக்கிறது, இந்த மாரிலாமும் நீங்க பாங்க. போம்போது காட்சியா குடுக்கறதுக்கு இந்த மாரிலாம் காட்சியா குடுத்தா, நீங்க நீம் கரோலி பாபா வந்து காட்சி குடுத்தாரு. அவர் நம்ம இன்னைக்கு போற வேல இந்த விஷயத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். அப்படின்ற மாரியும் நீங்க புரிஞ்சுங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.